ஹலோ வீவர்ஸ், இன்னும் சரியாக 10 நாள் மட்டும்தாங்க இருக்கிறது. அக்டோபர் 2 முடிவதற்குள்ள உங்களுடைய வீட்டிற்கு இந்த 5 பொருட்களை மட்டும் எப்படியாவது வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க. பொதுவாகவே நம்மில் பெரும்பாலானோர் மகாலயபட்ச காலங்களில் எந்தவித சுப காரியங்களையும் செய்ய மாட்டோங்க. காரணம் என்னன்னா, மகாலயபட்ச காலம் அப்படிங்கிறது நம்முடைய இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உரிய நாட்கள். ஸோ அதனால தான் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா எந்தவித சுப காரியங்களையும் பார்த்திங்கன்னா செய்வது கிடையாதுங்க. அதாவது நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் ஆடி மாதத்தில் யமலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு கிளம்புவார்கள். அப்படி வரக்கூடியவர்கள் இந்த மகாலயபட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த 15 நாட்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டிற்கு முன்பாக வந்து நம்மளை ஆசீர்வாதம் செய்வதாக ஒரு ஐதீகங்க. அதாவது நம்முடைய வீடு தேடி நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் வருவார்கள். அப்படி வரக்கூடிய முன்னோர்களை நினைத்து அவங்களுக்காக நம்ம திதி தர்ப்பணம் போன்று கொடுப்பதன் மூலமாகவும் அவங்களை நினைத்து ஒரு 5 நிமிடமாவது நம்முடைய வீடுகளில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாகவும் அவங்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கி கொடுத்த புண்ணியமானது நமக்கு கிடைக்குங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்து நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பித்ரு தோஷமானது நீங்க ஆரம்பிக்குங்க. ஸோ நம்முடைய பாவத்தை போக்கி தரக்கூடிய இந்த ஒரு அற்புதமான மகாலயபட்ச காலங்களில் நம்முடைய வீடுகளில் இந்த 5 பொருட்களை மட்டும் எப்படியாவது வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க. இதன் மூலமாக உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நல்லதானது நடப்பதோடு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தோ இல்லைனா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் குறைந்து உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் பித்ரு தோஷமும் நீங்க ஆரம்பிக்குங்க. எனவே அந்த 5 பொருட்களானது என்னென்ன, இந்த பொருட்களை நம்முடைய வீட்டிற்கு எப்போது வாங்கிட்டு வரணும், எந்த நேரத்தில் வாங்கிட்டு வந்தால் அது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 18/9/2024 அன்றே மகாலயபட்சமானது ஆரம்பமாகி இருந்தது. அதாவது கடந்த வாரம் புதன்கிழமை சந்திர கிரகணத்தோடு இந்த ஒரு மகாலயபட்சமானது ஆரம்பமாகி 2/10/2024 புதன்கிழமை வரைக்கும் இந்த ஒரு மகாலயபட்ச காலமாக அமைஞ்சிருந்ததுங்க. அதுலேயும் தற்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 22ஆம் தேதியே வந்துருச்சு. இன்னும் சரியாக சொல்லணும்னா ஒரு 10 நாட்கள் மட்டும்தாங்க இருக்கு. ஸோ இந்த மகாலயபட்சம் முடிவதற்குள்ள உங்களுடைய வீடுகளில் இந்த 5 பொருட்களை வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க. இந்த 5 பொருட்களை இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு எப்போது வேண்டுமென்றாலும் கடைகளுக்கு சென்று இந்த 5 பொருட்களை உங்களுடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வரலாம். நேர காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக மாலை நேரம் 6 to 6:30 மணி வரையிலான இந்த ஒரு 30 நிமிஷத்தில் இந்த பொருட்களை வீட்டிற்குள்ள வாங்கிட்டு வந்து வைப்பது நல்லதுங்க. இல்லையென்றால் உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்குதோ அப்போது நீங்கள் கடைகளுக்கு சென்று இந்த பொருட்களை நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு வரலாம். அதில் தவறு எதுவும் கிடையாதுங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா, அதாவது ஒரு டைம் படி சரியாக சொல்லணும்னா மாலை நேரத்தில் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். ஒருவேளை முடியலன்னா உங்களுக்கு எப்போது டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் வாங்கிட்டு வந்து வைக்கலாம். அதனால் எந்தவித தவறுமே கிடையாதுங்க. இந்த ஆண்டிற்கான மகாலயபட்சமானது கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கி இருந்தது. இந்த மகாலயபட்சமானது பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 16 நாட்களில் மக்கள் எந்த ஒரு புதிய பொருட்களையும் வாங்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த நாட்கள் அசுபமாகவே கருதப்படுங்க. எனவே சூத காலம் என்று சொல்லக்கூடிய ஆபத்தான இந்த நாட்களில் நம்முடைய வீட்டிற்கு ஒரு சில பொருட்களை வாங்கிட்டு வந்து வைப்பதன் மூலமாக ஆபத்துக்கள் நீங்குவதோடு புண்ணியமானது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. மேலும் புதிய ஆடைகளை மட்டும் வாங்கக்கூடாது என்று சாஸ்திரங்களில் தடை விதித்து இருந்தாலுமே மற்ற அனைத்தையும் வாங்கலாம் என்றே சொல்லப்பட்டு இருக்கிறது. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு முன்னதாக உள்ள 14 நாட்களே மகாலயபட்சம் என்று சொல்லப்படுங்க. மகா பிளஸ் ஆலயம் என்பதே மகாலயபட்சம் என்றானது. முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் பூ உலகில் வந்து லைக்கக்கூடிய நாட்களே இந்த மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே தான் மகாலயபட்சத்தில் யமதர்மனின் அனுமதியோடு நமது முன்னோர்கள் அனைவருமே பூமிக்கு நம்முடைய வீடு தேடி வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அவர்கள் சூரிய
சூரியனின் ஒளிக்கதிர்கள் வழியாக வருவதாகவும் கருட புராணத்தில் சொல்லப்பட்டு இருக்குங்க. அவ்வாறு அவர்கள் வரும்போது தங்களது குடும்பத்தை சேர்ந்தவர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் என அனைவருமே தங்களை நினைக்கிறார்களா, உணவும் நீரும் அவர்களுக்கு வழங்குகிறார்களா என்ற ஏக்கத்தோடு வருவார்களாம். அப்போது நாம அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளையோ இல்லைனா பல வகைகளையோ தானம் செய்தால் அவர்களுடைய தாகமும் பசியும் தீர்ந்து மகிழ்ச்சியுடன் திரும்பி செல்வார்கள் என்பது ஐதீகங்க. ஸோ அதனால தான் இந்த மகாலயபட்ச காலங்களில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாட்களிலாவது நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுங்க. அதுவும் முடியல அப்படின்னா எல்லையும் தண்ணீரையும் உங்களுடைய மோதிர விரலால் தர்ப்பை புல்ல அணிந்து நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. இதை நீங்கள் வீடுகளிலேயே இருந்து கூட பார்த்தீங்கன்னா செய்துட்டு வரலாங்க. அதனைத் தொடர்ந்து காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க. உங்களுடைய முன்னோர்களுடைய படத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக அகல் விளக்கு வைத்து தினந்தோறுமே மாலை நேரத்தில் தீபத்தை ஏற்றி வைத்துட்டு வாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்று தரக்கூடுங்க. அதனைத் தொடர்ந்து இந்த மகாலய பட்சத்தின் போது வாங்க வேண்டிய அந்த 5 பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு, பார்லி, புது வஸ்திரம், அதே போல் பார்த்தீங்கன்னா அரிசி, எண்ணெய், வெள்ளைப்பூக்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கலாங்க. கருப்பு எள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வாங்கணும். மகாலயபட்ச காலங்களில் கருப்பு எள் வாங்கலாம். முன்னோர்களுடைய தர்ப்பணம் மற்றும் தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எள் பயன்படுத்தப்படுகிறது. கருப்பு எள்ளானது விஷ்ணுவுக்கு ரொம்பவே பிடித்தமானது. மகாலயபட்சத்தின் போது கருப்பு எள்ளை தானம் செய்து கொண்டு வருவதால் முன்னோர்கள் மகிழ்ச்சியடைந்து தங்களுடைய சந்ததியினருக்கு மகிழ்ச்சியாக வாழ அருள் புரிவார்கள் என்று சொல்லலாங்க. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளை வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா பார்லி, அதாவது மகாலயபட்சத்தின் போது பார்லி வாங்கலாம். பார்லி அப்படிங்கிறது பூமியில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் தானியமாகும். மத கண்ணோட்டத்தில் இது தங்கத்திற்கு சமமாகவே கருதப்படுகிறது. மகாலயபட்ச காலங்களில் பார்லி வாங்கி தானம் செய்தால் செல்வமானது நம்முடைய வீடுகளில் அதிகமாக சேர ஆரம்பிக்குங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா புது வஸ்திரம். மகாலயபட்ச நாட்களில் தனக்கென புது வஸ்திரம் வாங்காமல் புது வஸ்திர தானம் செய்வதால் முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள். முன்னோர்களுக்கு புது வஸ்திரம் வாங்க வேண்டும் என்ற விதி உள்ளது. புது வஸ்திரம் வாங்கிய பின் முன்னோர்களை தியானித்து பிராமணருக்கு தியானம் செய்ய வேண்டுங்க. இதனால் முன்னோர்கள் மகிழ்ந்து அருள் பாலிக்கிறார்கள் என்பது நம்பிக்கை. இது வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நமக்கு முழுமையாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காவதாக அரிசி, அதாவது மகாலயபட்சத்தின் போது நீங்கள் அரிசி வாங்கலாம். ஏனென்றால் சிரார்த்தத்தில் அரிசியும் பயன்படுத்தப்படுகிறது. அரிசி வெள்ளியை போல கருதப்படுகிறது. முன்னோர்களை தியானித்த பிறகே அரிசியை தானம் செய்ய வேண்டும். இதனால் உங்களுடைய செல்வ வளமானது வீடுகளில் பெருக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய். மகாலயபட்சத்தின் போது முன்னோர்களுக்கு எண்ணெயில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் விதி இருக்குங்க. அதில் அவர்கள் திருப்தி அடைவதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே தான் எண்ணெய் வாங்கி அதை முன்னோர்களுக்கு தானம் செய்தால் உங்களுடைய வாழ்வானது மகிழ்ச்சிகரமாக மாற ஆரம்பிக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூ. இது கிடைத்தா பார்க்கலாம், இல்லை என்றால் ஆப்ஷனில் நீங்கள் விட்டுறலாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னால் இந்த 5 பொருட்களை கட்டாயமாக வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க. அதே போல் தாங்க முன்னோர்களுக்கு பார்த்திங்கன்னா தர்ப்பணம் செய்ய வெள்ளைப்பூக்கள் பயன்படுத்தலாங்க. வெள்ளைப்பூக்கள் முன்னோர்களுக்கு மிகவும் பிடித்தவை மற்றும் அமைதி, எளிமையின் சின்னமாகவும் கருதப்படுங்க. மகாலயபட்சத்தின் போது முன்னோர்களை மகிழ்விக்கவும் அவர்களுடைய ஆசைகளை பெறவும் வெள்ளைப்பூக்களை நீங்கள் தாராளமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வரலாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்னும் சரியாக 10 நாள் தான் இருக்கிறது. அக்டோபர் 2 முடிவதற்குள்ளே பார்த்தீங்கன்னா, அதாவது புரட்டாசி அமாவாசை வருவதற்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் கருப்பு எள்ளு, பார்லி, புது வஸ்திரம், அரிசி, எண்ணெய், அதே போல் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூக்கள் இது போன்ற பொருட்களை நீங்கள் சரியாக மாலை நேரம் 5 மணி இல்லைனா 6 மணி அளவில் வாங்கிட்டு வந்து வீட்டில் இந்த பொருட்கள் அனைத்தையுமே வச்சுடுங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த பொருட்கள் அனைத்தையும் வாங்கிட்டு வந்து ஒரு 3 பேருக்கு பார்த்திங்கன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தான தர்மங்களை கொடுத்துட்டு வாங்க. இந்த நாட்களில் நீங்கள் எந்த அளவுக்கு தான தர்மங்களை செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் புண்ணியமானது
வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாங்க. எனவே இந்த பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் மறக்காமல் வாங்கிக்கோங்க. அதே போல் மகாலயபட்ச காலங்களில் நீங்கள் காகத்திற்கு மறக்காமல் உணவு வைத்துட்டு வாங்க. இதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் கிடையாதுங்க, 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் தீர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நவக்கிரகங்கள் 9 இருக்கிறது. அந்த 9 கிரகங்களின் மூலமாக எந்தவித பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட்டாலும் சரிங்க, கிரக தோஷங்கள் வந்தாலும் சரிங்க, அது எல்லாமே நிவர்த்தி பெறுவதற்காகவும் மறக்காமல் இந்த ஒரு எளிமையான 5 பொருட்களை உங்களுடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வைத்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான தர்மங்களை கொடுத்துடுவாங்க. இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதானது நடக்கும் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்கும் சந்தேகமே வேண்டாங்க. செஞ்சு பார்த்து இதனுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.